மணி 11 ஆயிடுச்சு. ஸ்வாதி, இன்னுமா அவன் வரல? மணி 11 ஆகுது. நீ போய் சாப்பிட்டு படுமா. இல்லத்த, அவர் வந்துட்டும். ஏமா, பொண்டாட்டி சாப்பிடாம வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு எந்த புருஷனாவது வெளியில சாப்பிடாம இருந்துருவானா? நீ வாமா. மகாராஜா கதவை தட்டுறாரு. தட்டுற தட்டுலயே சார் நிதானத்துல இல்லைன்னு தெரியுது. இரு, நான் போய் திறக்கிறேன். ஏண்டா கடங்காரா, தினம் குடிச்சிட்டு தான் வர. அது நேரத்தோட வீட்டுக்கு வரக்கூடாது? பாவம் பொண்டாட்டி பட்னி கடந்து சாகுறா. நீ என்ன கடங்காரன்னு கூப்பிடுறியா? பரவாயில்ல, கூப்பிடு. ஏன் காத்துட்டு இருக்கிற மகாராணி வந்து கதவை திறக்க மாட்டாளாமா? டேய், ஏண்டா அவ மேல பாயற? உன் அட்டகாசத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ கேக்குறதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பொறுமையா அக்கறையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுல பிறந்த பொண்ணு வெளியே போயாச்சு. வாழ வந்த பொண்ணை இப்படி இம்சப்படுத்தணுமா? விடுங்க அத்தை, எனக்காக பேசி நீங்க திட்டு வாங்க வேண்டாம். அவர் எவ்வளவு தூரம் ஆடுறாரோ ஆடட்டும். சிலருக்கு சிலது எப்ப சொன்னாலும் புரியவே புரியாது. என்னடி பணம் கொடுத்தங்கிற திமிர்ல பேசுறியா? மாமியார சாகா வச்சு புருஷனை திட்டுறியா? இத பாருங்க, இந்த நிலைமையில நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியாது. நீங்க பணம் வேணும்னு கேட்டீங்க, பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. எங்க அப்பா கிட்ட எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பணம் வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க என்னால செய்ய முடியும். தம் புருஷனை எப்பவுமே ஒரு பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டா. அதே மாதிரிதான் நானும் உங்களை விட்டு கொடுக்கல. ஆமா ஆமா, விட்டு கொடுத்துட கூடாதுதான். ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொத்து உன் பேர்ல தான் இருக்கு. ஆனா நீ பவர் ஆஃப் அட்டார்னி என் கையில கொடுத்துருக்க. அதனால சொத்து ஆள்ற உரிமை என்கிட்ட தான் இருக்கு. இதுதான்டி இந்த வீட்டோட ஃபைனான்சியல் பொசிஷன். இதுதான் நம்ம பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா, நான் உங்க இடத்துல தாலி கட்டியிருக்கேன். அதனால நான் வெறும் சொந்தக்காரன். பவர் ஆஃப் அட்டார்னி அவன் எடுத்துக்கிட்டான்ல. ஆமா, உன்னை ஆள்ற உரிமை அந்த அர்ஜுன் கையில தானே இருக்கு. டேய் பாவி, உன் நாக்கு அழுகிதாண்டா போகும். குடு குடு, சாபத்தை குடு. பட்டா என் பேர்ல இருக்கு, பாத்தியதா அவன் கொண்டாடுறானா? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்ற? டேய், குடிச்சிட்டா என்ன வேணாலும் பேசிடுறதா? இத பாரு, நான் குடிக்கலனா கூட இப்படிதான் பேசுவேன். நீ உருப்படவே மாட்டாண்டாத. வேண்டாம், உங்க வாயால அவருக்கு சாபம் தராதீங்க. ஒரு மனுஷனுக்கு சந்தேகத்தை விட பெரிய வியாதி வேற எதுவுமே கிடையாது. அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா அது ஆண்டவனால கூட தீர்க்க முடியாது. நம்பிக்கைங்கிறது தானா வரணும், மத்தவங்க சொல்லி வரதில்ல. அதுவும் தாம்பத்திய வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம். அவருக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா என் தலை எழுத்துப்படி நடந்துட்டு போட்டும். என்னடி உபதேசம் பண்றியா? வேணாண்டி, நீ செய்யறது தப்பு. ஆமா, தப்புதான். செவிடன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்புதான். என்னடி சொன்ன? அத்தை,
சீதா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மா இருக்கிறதுக்கு 4 பாத்திரம் கழுவி கொடுக்கலாம்ல. ஐயோ, எவ்வளோ அழகான கை, பாத்திரம் தேய்க்குது, பாவம். வேற என்ன பண்ணணும்? இது பாரு, உன்னை ஒரு சினிமாக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, டக்குன்னு கொத்தின்னு போடுவான். ஏன்னா நீ அவ்வளோ அழகா இருக்க. யோ, என்னை பத்தி எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. உன்னை நினைச்சா வேலை எங்க ஓடுது சீது. பாத்தியா, வரும்போது அனாதையா வந்த, 4 வேளை தின்னதும் திமிரேறி போச்சா? போய் அந்தாண்ட. எங்க போய் சொல்ற நீ இல்லாம சீது? விடியா கையா, என் பொழப்புல மண்ணு போடுற போல இருக்கே. விடியான்னு சொல்றல. உனக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. மரியாதையா கையை விட போறியா இல்ல கூச்சல் போட்டு எல்லாரையும் நான் கூப்பிட்டுமா? ஏண்டா ராஸ்கல், என்ன வேலை இது? என்ன என்ன எதுக்குடா அவ கை பிடிச்சி எடுத்த? ஏன்னா நான் போய் சொல்றேன்? ஏமா தட்டை கழுவி கொடுன்னு கேட்டேன், அது ஒரு தப்பா? ஏன்னா ராயனா, இவனை நீ வச்சிட்டு இருக்கியா? அட பாவி மனுஷா, ஏன் இப்படி பேசுற? என்னை பத்தி தப்பா பேசினா அப்படிதான் பேசுவேன் சீதா. தட்டை கழுவி தர முடியலன்னா முடியலன்னு சொல்லு. என்னமோ ஆள் சேர்க்கிற. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னு உன்னை கொண்டு வேலைக்கு சேர்த்திருக்க, அதுக்கு நீ பண்ற வேலையாடா இது? ஏய், என்னமோ நான் அவ கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பேசுறேன். அடா பாவி, அப்ப நான் பார்த்தது பொய்யாடா? ஆமா, பொய் தான் சொல்றேன். என்ன உனக்கு பிடிக்கல நாராயண்ஷா? ஏன் தெரியுமா? நீ இவ்வளவு பழகிறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன், அதான் என்ன நீ வெறுத்து பேசிட்டு இருக்க. இத அபிராமி அம்மாட்ட போய் சொல்லிடுறேன். என்னது போட்டு கொடுக்க பாக்குறியா? உன்னை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தம் பாரு, என் புத்திய. நீ பண்ண காரியத்தை பத்தி சொன்னா இந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை. இனிமே இந்த மாதிரி பண்ணின ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறியா? இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. உன் வேலை என்ன தெரியுமா? கார் ஓட்டுறது, அதோட நிப்பாட்டிக்க. பார்த்து நடந்துக்க. என்னது நான் பார்த்து நடந்துக்கிறேமா? சரிப்பா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இப்போ உன் மேட்டரை பத்தி பேசினா வீண் விவகாரம் தான். இப்ப இந்த மேட்டரை விட்டுறேன், ஆனா எப்பவுமே விடுவேன்னு நினைக்காத. ஜாக்கிரதை. சரி சரி, நீ போமா. ஒண்ணுமே நடக்கல, இப்படி கத்திட்டு போறான். அனிதா, 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 அனிதா. நாம கூப்பிடுற சத்தம் நம்ம காதுக்கே கேட்கல, குக்கர் சத்தத்தில் அவ காதுக்கு எங்க கேட்க போகுது? அனிதா, உன்னைத்தான் ரொம்ப நாளையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதில் விழலையாம்மா? விழாம என்ன, என் காதல செவிடா, எல்லாம் விழுந்தது. கொஞ்சம் வேலையா இருந்த என்ன? ஒன்றும் இல்லைம்மா, அத்தை கோயிலுக்கு போயிருக்கா. அவள் இருந்தா அவளையே காப்பி போட சொல்லி கேட்டிருப்பேன். ஒரு காப்பி போட்டு தர முடியுமா? பருப்பு கொதிச்சிட்டு இருக்கு, அதை இறக்கிட்டு காஃபி போட்டு தரேன். அந்த ஊஞ்சல போய் உட்காருங்க. விழாம என்ன, என் காதல செவிடா, எல்லாம் விழுந்தது. அந்த ஊஞ்சல போய் உட்காருங்க. அனிதா, ஒரு நிமிஷம். உனக்கு யார் மேலே கோபம்? என்ன கோபம்? ஏன் உன் மூஞ்சி இப்படி உம்முன்னு இருக்கு? உன் முகத்தில் வழக்கமாக இருக்க சிரிப்பை காணும். ஏன் இத்தனை கேள்வி? காப்பி கப்பை கையில் கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கீழே வச்சுட்டு போறியே, இப்படிலாம் நீ நடந்துக்க மாட்டியே? இந்த பாருமா, இதை கூட நீ என்னை அலட்சியப்படுத்துறேன்ற ஆதங்கத்தில் நான் கேட்கல. உன் மனசில் என்ன போராட்டம் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தான் கேட்குறேன். மாமா, என் கோபத்துக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். என்னம்மா சொல்ற?
எனக்கு தெரியுமா? ஆமா, தப்பு பண்ணது நீங்க தானே. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எங்க வீட்டுக்கு வேண்டாத விருந்தாலே வந்த அந்த சாந்திய நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அவ சுவாதிய வச்சு எனக்கு டார்ச்சர் கொடுக்கறா. என் புருஷனுக்கு ராக்கி கட்டி அவரை தம்பின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு கோவத்தை உண்டாக்குறா. தொடர்ந்து எங்களுக்கு ஆகாத வேலையை செய்யறவள நீங்க ஆதரிக்கிறீங்க. நான் ஆதரிக்கிறேன். ஆமா, நீங்க உங்க மகனை கண்டிக்காம அந்த சாந்தி ராக்கி கட்டுறதும் அவளுக்கு பரிசு கொடுக்கறதும் சரின்னு சொல்றீங்க. அவ உங்க மனசையும் இல்ல கழிச்சிருக்கா. உங்க மருமகளை விட அந்த சாந்தி உங்களுக்கு வசதியா? நீங்க என் மேல பாசம் காட்ட மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் உங்களுக்கு பாசம் பணிவு எல்லாம் காட்டணுமா? என்னால முடியாது, மன்னிச்சுக்கோங்க மாமா. ஏய் வா அனிதா. அனிதா, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையை விட வேணாம், பண்ணிடலாம் சார். ஓகே, அப்புறம் பேசுவோமா? டாக்டர் வந்திருக்கா? ரைட், வாமா. வா. என்ன திடீர்னு? சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன்ப்பா. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா சும்மா வந்த மாதிரி தெரியலையே. அர்ஜுன் தான் பிரச்சனை பண்ணானா? நான் யாரையும் குறை சொல்ல வரலப்பா. நீங்க சொன்னது சரின்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இந்த வீட்டுக்கு கை குழந்தையோட அந்த சாந்தி வந்தாலோ அன்னில இருந்து நம்ம எல்லாருக்கும் நிம்மதி போச்சு. அதெல்லாம் பழைய கதைமா, புதுசா என்ன ப்ராப்ளம்? ஆமாப்பா, இவர் அந்த சாந்திக்கு அக்கா அந்தஸ்து கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் மாமனாரு தான் மக செஞ்சது தப்பே இல்லைன்னு அந்த சாந்திக்கு வேற சப்போர்ட் பண்றாரு. பாலா கூட அதில் அர்ஜுன் சப்போர்ட் பண்றான். ஆமா, அவன் என்னைக்குமே பையனை விட்டு கொடுக்க மாட்டானே, விடுமா? யார் பக்கம் யார் இருந்தா என்ன? என் வீட்ல நான் ஒரு கட்சி, என் புருஷன் மாமனார் மாமியார் ஒரு கட்சி. எனக்கு அந்த வீட்ல ஆதரவே இல்லப்பா. நான் தனியா இருக்கேன். ஏய், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எப்படிப்பா, எப்படி பேசாம இருக்க முடியும்? நான் அந்த வீட்டுக்கு வாழ போனவ, என்னால சாந்தி பத்தி பேசாம இருக்க முடியும். ஆனா உங்க நிலைமையை நினைச்சதான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், என் நிலைமைக்கு என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாந்தி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு நிச்சயமா நிம்மதியே இல்லப்பா. அம்மாவும் இப்ப வர வர அவ பக்கமே சாய ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியண்ணனை பத்தி கேட்கவே வேணாம், ஃபுல் சப்போர்ட் அவளுக்கு தான். ஆபீஸ்க்கு போறத விட்டுட்டு அவ குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு உங்ககிட்டயே பாட்டு வாங்கினாரு. இருந்தாலும் பெரியண்ணனுக்கு அந்த சாந்தி மேல உள்ள பாசம் போலப்பா. அப்பா, கார்த்திக் அண்ணனுக்கு அவ கட்ட பொண்டாட்டி, அதனால அவர் ஓட்ட அவளுக்கு தான். ஆனா என் கூட பிறந்தவ அபிராமி அண்ணியை விட அவளதான் மதிக்கிறா. இப்படி எல்லாருமே அவளோட ஒன்னா சேர்ந்து உங்களை தனிமைப்படுத்திட்டாங்களேப்பா. இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க ரெண்டு பேர் தான். இந்த வீட்ல அபிராமி அண்ணி, வெளியில இருந்து நாங்க மட்டும்தான் உங்க பேச்சு கேக்குறோம், உங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம். சாரிப்பா, உங்களை வேதனைப்படுத்தணும்னு சொல்லல, என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, நான் வரேன்ப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க. சரி. மாமா கிட்ட பேசுனியா? எல்லாம் பேசுன, தெளிவா பேசுன. ஏற்கனவே எனக்கு அந்த சாந்தினா பிடிக்காது.
அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். அது விஷயமா அப்பா கிட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அப்பா ஒரு நல்ல முடிவா எடுப்பாரு. சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். கண்ணனுக்கு அவ கட்ட பொண்டாட்டி, அதனால அவர் ஓட்டு அவளுக்குதான். பெரியண்ணனை பத்தி கேட்கவே வேணாம். அந்த சாந்தி மேல உள்ள பாசம் போலப்பா. அம்மாவும் இப்ப வர வர அவ பக்கமே சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க ரெண்டு பேர் தான். இந்த வீட்ல அபிராமி அண்ணி, வெளியில இருந்து நான். ஆனா என் கூட பிறந்தவ அபிராமி அண்ணியை விட அவளதான் மதிக்கிறா. இப்படி எல்லாருமே அவளோட ஒன்னா சேர்ந்து உங்களை தனிமைப்படுத்திட்டாங்க.